Hello friends, welcome to Maqurs. Last video la நம்ம எப்படி டெக்ஸ்ட்டை மாஸ்க் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் எப்படி ஒரு டெக்ஸ்ட்டுக்கு எஃபெக்ட் பண்ணுறது. ஸோ இந்த எஃபெக்ட் வந்து நான் ஸ்மோக் எஃபெக்ட் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபைலில் ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. நேம் ஸ்மோக் எஃபெக்ட்னு வச்சுக்கிறேன். வித் ஒரு 1300, ஹைட்டு ஒரு 700 யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட பேக்ரவுண்ட் கண்டென்ட்ஸ், அதாவது பேக்ரவுண்ட் கலர், என்னோடய பேக்ரவுண்ட் கலர் வந்து பிளாக் கொடுத்துங்க. ஸோ ஒரு லேயர் ஒன்று க்ரியேட் ஆயிரும். ஸோ இந்த பேக்ரவுண்ட் லேயரை, அதாவது என்னோடய பேரண்ட் லேயரை டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. Ctrl+J, அப்படி இல்லைனா ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர் கொடுத்தீங்கன்னா டூப்ளிகேட் ஆயிரும். ஸோ இதோட நேம் வந்து பிகினர்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த பிகினர்ஸ் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில்டரில் ரெண்டர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி க்ளவுட்ஸ் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி க்ளவுட் மாதிரி வந்துடும். ஸோ இதோட டாப் இதில் பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி இருக்கும். ஸோ அதோட ஒப்பாசிட்டி வந்து 10% வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்னோட டெக்ஸ்ட் ஃபீல்டு. ஸோ இதெல்லாமே நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு வாங்க. ஏன்னா அந்த வீடியோஸோட கண்டினியூட்டி தான் இது நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸ்மோக் அப்படின்னு வச்சுக்கிறேன். மூவ் டூல் யூஸ் பண்ணி சென்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் என்ன புதுசாக பண்ண போகிறோம் அப்படின்னா, ப்ரஷ் டூல் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற பார்க்க போகிறோம். ஸோ நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இதுதான் ப்ரஷ் டூல். கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த செட்டிங்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஸ்மோக் எஃபெக்ட் வந்து டிஃபால்ட்டாக இருக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் உங்களுக்கு அதை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த டவுன்லோட் ஃபைல் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது டவுன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல லோட் ப்ரஷஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபைல் இந்த மாதிரி இருக்கும், ஏபிஆர் ஃபைலாக இருக்கும். அதை கிளிக் பண்ணி லோட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த லாஸ்ட்டு இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டு ப்ரஷ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்மோக் 6 பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த விண்டோ மாதிரி ப்ரஷ் விண்டோ ஓப்பன் ஆயிரும். இதோட ஆங்கிள் வந்து ஒரு 70 செட் பண்ணிக்கோங்க. சைஸ் வந்து ஒரு 1200 இல்லை 1500, 1600 கூட வச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்மோக் லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த டாப்பில் இந்த பாட்டமில் க்ரியேட் ஏ நியூ லேயர்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ லேயர் க்ரியேட் ஆயிரும். இந்த நியூ லேயர் கிளிக் பண்ணிட்டு இது ட்ராக் பண்ணி அப்படியே கீழே போடுங்க. ஸோ ஸ்மோக் லேயர் மேலே வந்துடும், அதாவது என்னோடய டெக்ஸ்ட் லேயர் மேலே வந்துடும். நார்மலாக நியூ லேயர் க்ரியேட் பண்ணது கீழே வந்துடும். இப்போ நியூ லேயர் செலக்ட் ஆகிருக்கணும். ஸோ இதோட ஃபோர்க்ரவுண்ட் கலர் வந்து ஒயிட் கலர் இருக்கணும். ஸோ இந்த ப்ரஷ் கிளிக் பண்ணியாச்சு. அந்த 6 எஃபெக்ட் செலக்ட் பண்ணிட்டேன்.
இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் கிளிக் பண்ணி மூவ் டூலை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல ப்ராப்பராக வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்மோக் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு மாஸ்க் அப்படின்ற ஆப்ஷன் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மாஸ்க் க்ரியேட் ஆயிரும். இப்போ இதோட ஃபோர்க்ரவுண்ட் கலர் வந்து Black கலர் வச்சுக்கோங்க. 60 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது Black கலர், 6F அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒயிட் கலர். ஓகே கொடுத்துக்கோங்க. லேயரை கிளிக் பண்ணிக்கணும். அகைன் நம்ம ப்ரஷ் டூல் போய் நார்மலாக இதில் 14th அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். 14 ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு அதோட சைஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் நார்மலாக ஒரு 15 பிக்சல் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஜூமிங் கொடுத்துக்கோங்க. இங்கே கிளிக் பண்ணி இந்த மாதிரி ப்ரஷ் டூல் யூஸ் பண்ணி நீங்கள் அதை எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ எல்லாமே நான் ப்ரீவியஸ் வீடியோவில் ஒவ்வொரு லேயரை பற்றி நான் சொல்லியிருப்பேன். இந்த பிளெண்டிங் ஆப்ஷன், இந்த எஃபெக்ட்ஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ப்ரஷ்ஷை எரேஸ் பண்ணும்போது அதோட லேயர் வந்து டெக்ஸ்டோட லேயரில் செலக்ட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் அந்த ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணியிருக்கணும். பிளெண்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ட்ராப் ஷேடோ அப்படின்ட்டு இருக்கும். இதெல்லாம் லேயர் எஃபெக்ட்ஸில் எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் கிளியராக உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இதோட பிளெண்டிங் ஆப்ஷனோட ஒவ்வொரு ஆப்ஷன்ஸை பற்றி நான் சொல்லியிருப்பேன். அதை கொஞ்சம் செக் பண்ணுங்கள். இதில் பிளெண்டிங் மோட் மல்டிப்ளை வச்சுட்டு ஒப்பாசிட்டி ஃபுல்லாக வச்சுருந்தோம் 100% வச்சுட்டு டிஸ்டன்ஸ் ஒரு 2 வச்சுக்கோங்க. 2 பிக்சல் வச்சுக்கோங்க. சைஸ் வந்து ஸ்ப்ரெட் தேவையில்லை, ஸ்ப்ரெட் 0 வச்சுட்டு சைஸ் ஒரு 25 இல்லை 30 கூட வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அவுட்டர் க்ளோ, இதோட ஒப்பாசிட்டி ஒரு 30%. சைஸ் வந்து ஒரு 25%. கிளிக் ஓகே கொடுத்துக்கோங்க. ஜூமில் போயிட்டு ஜூம் அவுட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு ஸ்மோக் எஃபெக்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ஒரு எக்ஸ்ப்ளோடாக ஒரு எஃபெக்டை ட்ரை பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இனி வரப்போகிற வீடியோஸ்லாம் கொஞ்சம் டெப்த்தாக இருக்கும். அண்ட் மோரோவர் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.